ஹாப்பி ஃப்ரைடே அண்ட் ஹாப்பி கந்த சஷ்டி விரதம் 3வது நாள் இன்னைக்கு. ஸோ நேற்று ஈவினிங்கே எனக்கு வந்து மென்ஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ டே டைம் வந்ததுனால என்னால் வந்து பூஜை பண்ண முடியாது. ஸோ இடையிருந்து தம்பிக்கு வந்து குகனுக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். குகன் எனக்கு கூட இருந்து நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுப்பான்னா, பட் அவன் தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இந்த பழைய பூலாம் எடு, இதெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கிறதெல்லாம் எடுப்பா அப்படின்னு சொன்னேன். பட் ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணான். இருந்தாலும் என்ற வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், எனக்கு நீ ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சாமி படைச்சிட்டு போங்க. முருகரை எனக்கு வந்துட்டு பட்னி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு கிளாஸ் பாலாவது வச்சா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்தி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப தான் கிளம்புறீங்க, ஸோ விளக்கு ஏற்றிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாமிக்கு நான் பூ கட்டி வச்சுருந்தேன். ஸோ முருகருக்கு வந்து பூ கட்டி வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி சாமிக்கு செலுத்திட்டு, ஸோ அதனால் விளக்கேற்றி ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு தெரிஞ்சது விளக்கேற்றி வத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு என்ன மனசில் ஒரு கஷ்டம் என்னென்னா, எனக்கு இந்த டைமில் கிட்ட இருந்து அவர் தொட முடியல, நம்ம பார்க்க முடியல, ஒரு ஏக்கம் இருக்குது. பட் மனசார வந்து நான் முருகரை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நான் நிறைய விஷயத்தில் நினச்சிருக்கேன், நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். பட் என்ன கிட்ட இருந்து போய் அவரை பார்க்க முடியாது. நான் ஃபீல் பண்ணவும் இல்லை. ஸோ 5 நாள் தானே போயிடும் சீக்கிரம், அந்த 5 நாள் எப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் மனசு கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது நம்மளுக்கு, நம்ம போய் சாமி கும்பிடல அப்படின்ட்டு. இருந்தாலும் மனசார நான் சாமி கும்பிட்டு, முருகா உன்னை வந்து நான் கிட்ட பார்க்க முடியல, இருந்தாலும் நான் விரதத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கிறேன். மென்சன் டைம் ஆகிட்டோம், பீரியட்ஸ் டைம் வந்துச்சுன்றதுனால நம்ம கிட்ட போய்கிட்டு விளக்கேற்ற முடியாது தான். இருந்தாலும் மனசார பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ மனசார இருந்து விரதத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. 48 நாள் விரதம் இருக்கிறீங்க, கண்டினியூ பண்ணினே இருங்க, தப்பே கிடையாது. நம்ம இந்த டைமுக்கு வந்து இடையிருந்து தான் முருகரை பார்க்க முடியும். ஸோ அதனால தப்பு கிடையாது. நானும் வந்துட்டு நேற்று கிளாஸ் போகல, இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் போகணும் அப்படின்னால நான் கிளாஸ் கிளம்பிட்டேன். நாளைக்கு இதே வந்து 4வது வீடியோ. ஸோ 5 நாள் அவங்க தான் படைக்க போகிறாங்க முருகருக்கு. ஸோ நாளைக்கு கண்டினியூ வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நான் கிளாஸ் கிளம்பிட்டு நானும் கிளாஸ் போயிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட் வீடியோ 48 நாள் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும். நான் விரதத்தை கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கேன். நீங்களும் விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். முருகர் எல்லாமே நல்லது நடக்கும். நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன், முருகர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் முருகரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.